வணக்கம். ஒரு டேட்ரான்ல எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ட்ரெய்னிங் கிளாஸஸ் சில பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் அது ஆர்கனைஸ் பண்ணேன். பட் அதில நெறைய பேர் வரலன்றதால அத ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் கேட்டதால நான் இந்த வர வாரம் சாட்டர்டே, சண்டே இந்த 2 நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள்ல வந்து அதான் நீங்க சில பேர் சாட்டர்டேனா அந்த பேட்ச் சாட்டர்டே ஒரு பேட்ச் வச்சுக்கலாம். தென் சண்டே தான் அவைலபிளா இருப்பீங்கன்னா, சண்டேல ஒரு பேட்ச் வைப்பேன். ஸோ அந்த மாரி. கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 வந்து ஃபீஸ் இது. இப்போ சாட்டர்டே டைமிங் பார்த்தீங்கன்னா, 9:30லேருந்து 1:30 வரைக்கும். 4 ஹவர்ஸ் வந்து இருக்கும். சண்டே பார்த்தீங்கன்னா 10:30க்கு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறோம். ஸோ 10:30லேருந்து 2:30 வரைக்கும் சண்டேல இருக்கும். இதில லாஸ்ட் 1 ஹவருக்கு வந்து உங்க டவுட்ஸ் எதாவது கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வச்சிருக்கேன் அத. ஸோ மொத்தம் இருக்கிற 4 ஹவர்ஸும் நான் வந்து டீச் பண்ண மாட்டேன். ஸோ லாஸ்ட் 1 ஹவர் வந்து உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருந்தா நீங்க கேட்கலாம். அத இப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது டீட்டெயில் குடுத்துருக்கேன். ஸோ அத நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரைடேக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, தென் சாட்டர்டே, சண்டே எப்படின்றத நானு என்ன டைமிங்ன்றத கன்ஃபார்ம் பண்றேன். டைமிங்ன்றது இதுதான். பட் எனக்கு வந்து ஃப்ரைடேக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்ப இதில என்னென்ன டாபிக் கவர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இப்போ வந்து ஒரு டேட்டால கோடிங் பண்றதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த சில விஷயங்கள் இருக்கு. ஸோ, ஆக்சுவலா ஒரு 2 வருஷமா பண்ணிட்டுருக்கேன் கோடிங்ல. ஸோ, அதில வந்து அதனால வந்து எப்படி ஒரு கோடிங்க நம்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அது என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படின்றத பத்தி அதில பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டர்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டைட்டில் குடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனிஷியஸ் வேரியபிள் தென் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செட்ட ஆட் பண்றது, அட்வான்ஸ் செட்டிங்கு இது வரைக்கும் ஃபுல்லா வரும் இல்லைங்களா? ஸோ, இத பத்தின ஒரு ஓவர்வியூ. அப்புறம் டீப்பா ஒரு ஒரு செக்ஷனா பார்ப்போம் அதில. அத பத்தி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் பில்டரு. இதில என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அத பத்தி பார்ப்போம் அதில. தென் பொசிஷன் பில்டரா இருக்கு. பொசிஷன் பில்டர் எப்படி யூஸ் பண்றது? அத பத்தி. தென் பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸு. இனிஷியஸ் வேரியபிள், ரன் டைம் வேரியபிள்ஸ் இதெல்லாம் இருக்கு. அத வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? அத எப்படி யூஸ் பண்ணணும்? எந்த எந்த டைம்ல யூஸ் பண்ணணும்? இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ, அத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ். ஸோ, இண்டிகேட்டர்ஸ் நெறையா இருக்கு. அ சில இண்டிகேட்டர்ஸு ட்ரேட்ரான்ல இருக்காது. யூஸ் பண்ண முடியாது. அது அது என்னான்றதும் சொல்லுவோம் அதுல. தென் இண்டிகேட்டர்ஸ எப்படி யூஸ் பண்றது? ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன்ல அத எப்படி அப்ளை பண்றதுன்றத பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா, ஓஆர்பி கண்டிஷன வச்சு நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ, ஓஆர்பின்றது சிம்பிளா இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. பட் அதிலேயே வந்து டீட்டெயிலா அது எப்படி பண்ணலாம்? ஸோ, அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பில்ட் பண்றது? அத பத்தி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செட்டா இருக்கும். ஸோ, அதில வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் இன்டர்லிங்க் இருக்கும். ஒரு ஒரு செட்ட பேஸ் பண்ணி அடுத்த செட் வரணும். அ தென் ஒரு செட்ல உள்ள டேட்டாவ அடுத்த செட்ல யூஸ் பண்றது. ஸோ, அந்த மாரி. அத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டில் இருக்குல்ல, கேண்டில் டைப்ப வச்சு என்ட்ரி கண்டிஷன்றது வரும். ஆ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்சைட் பார் இருக்கு இல்லையா? ஸோ, இன்சைட் பார் கேண்டில் அது ஒரு கேண்டில் பேட்டர்ன். ஸோ, அந்த மாரி ஸோ நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ, ஒரு ஒரு கேண்டிலோடைய அதனுடைய செட்டிங்ஸ் அத பேஸ் பண்ணி எப்படி டேட்ரால எப்படி கண்டிஷன் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அத பார்க்கலாம். அதுதான் டேஸ் ரிலேட்டட் கண்டிஷன் சொல்லுவாங்க. டேஸ் ரிலேட்டட்னா இப்போ எக்ஸ்பைரி டே இப்போ இன்னைக்கு வந்து அ எக்ஸ்பைரி டேல இந்த வீக்கு இல்ல இந்த மந்தோட எக்ஸ்பைரி எடுக்கணும். இல்ல இந்த மந்த்துக்கு வந்து இத்தன நாளுக்கு இருக்கு. இத்தன நாளுக்குள்ள இருந்ததுன்னா இந்த மந்த் எடுக்கணும். இல்ல இத்தன நாளுக்கு மேல போச்சுன்னா அடுத்த மந்தோ, இல்ல அடுத்த வீக்கோ எப்படி எடுக்கிறது? அதுக்கான கண்டிஷன்ஸ் எப்படி வந்து பில்ட் பண்றது? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில வந்து நான் சொல்லாததும் இருக்கும் அதில. ஸோ ஜஸ்ட் ஓவர்வியூக்காக நான் என்ன டாபிக்ஸ் எடுத்து குடுத்துருக்கேன். இதில நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா, ஸோ நீங்க ஃப்ரைடேக்குள்ள நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.